Welcome all of you to SMAB CV Math Academy videos. In this video we are going to see Chapter 1 Sets, Relations and Functions, Exercise 1.2 First Substitution in First Problem. Discuss the following relations for reflexivity, symmetricity and transitivity. First one, the relations are defined on the set of all positive numbers by m or n if m divides n. இதில் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா m divides n. m வந்து n டிவைட் பண்ணணும் அண்ட் m or n என்பது ரிலேஷன் பாருங்கள். ஸோ இதில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா ரிஃப்ளெக்சிவிட்டி, அதாவது ரிஃப்ளெக்சிவ் பார்க்கணும், சிமெட்ரிசிட்டினா சிமெட்ரிக் பார்க்கணும், டிரான்சிட்டிவிட்டினா டிரான்சிட்டிவ் பார்க்கணும். ஸோ இந்த மூலத்தையும் நம்ம வந்து வரிசையாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் பார்க்கலாம். ஸோ ரிஃப்ளெக்சிவிட்டி கண்டிஷன் என்னது? ரிஃப்ளெக்சிவிட்டி கண்டிஷன் வந்து சேம் எலமெண்ட்டாக இருக்கணும். இப்போ ஏ இந்த மாதிரி இருக்கணும் ஆன்சர். இங்கே பார்த்தீங்கன்னா எம் ரிலேட்டட் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு பேசிக்காக அங்கே கொடுத்துருக்க ரிலேஷன். இந்த ரிலேஷன் எப்போ பாசிபிள்? m டிவைட்ஸ் n தான் பாசிபிள். m வந்து n டிவைட் பண்ணோம் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து பாசிபிள். இப்போ இதில் நம்ம ரிஃப்ளெக்ஸிவ் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா m ரிலேட்டட் டு m எடுக்கணும். அப்படின்னா m டிவைட்ஸ் m இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது நீங்கள் ஒரு நம்பர் எடுத்து பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு m வந்து ஒரு 2 இந்த மாதிரி எடுக்க. இப்போ 2 m டிவைட்ஸ் m இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. m m டிவைட் பண்ணுது. அப்போ 2 டிவைட் பண்ணுது. இது ரெண்டும் அழகாக டிவைட் ஆகும். ஏன்னா எனி நம்பர் டிவைடட் பை த சேம் நம்பர் கிவ்ஸ் 1. ஸோ அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? m வந்து டிவைட் பண்ணுது. என்னது m வந்து m டிவைட் பண்ணுதுன்னு சொல்லலாம். அப்போ m ரிலேட்டட் டு mன்னு சொல்லலாம். இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். அப்போ ரிஃப்ளெக்சிவாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து சேம் நம்பர் வந்து டிவைட் பண்ணும் பொழுது 1 தான் கிடைக்குது. ஸோ அது டிவிசிபிள் ஹோல் நம்பர். அங்கே எல்லாம் பார்க்கணும். நீங்கள் பாசிட்டிவ் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ் டீச்சர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ரேஷனல் நம்பரோ இல்லை வேறு எதுவும் விதமான நம்பர்ஸ் வந்து வரக்கூடாது. 1 2 3 அல்லது -1 -2 அந்த மாதிரி தான் வரணுமே தவிர வேறு மாதிரி வரக்கூடாது. 1/2 இல்லை வந்து பை வேல்யூஸ் 3.14 அப்படிலாம் ஒன்றும் வரக்கூடாது. அதுலேயும் இங்கே வந்து பாசிட்டிவ் டீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ளஸ் நம்பர்ஸ் மட்டும் தான் வரணும். ஸோ நீங்கள் எடுக்கும் போதே ப்ளஸ் நம்பர்ஸ் எடுத்துக்கணும். ப்ளஸ் நம்பர் எடுத்து மைனஸ் வந்துன்னா அது ரிலேஷன் கிடையாது. ஸோ அதையும் நல்லா தெரிஞ்சுச்சுக்கோங்க. அடுத்து சிமெட்ரிக் பார்க்கலாம். செகண்ட் கண்டிஷன் சிமெட்ரிக். இப்போ சிமெட்ரிக் பார்த்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா கண்டிஷன் என்னது? ஏ ரிலேட்டட் டு பி இம்ப்ளைஸ் பி ரிலேட்டட் டு ஏ. கொடுத்துருக்க ரிலேஷனை உல்டாவாக எழுதி செக் பண்ணணும். ஸோ அது சிமெட்ரிக். இப்போ நம்மளுக்கு எம் ரிலேட்டட் டு என்னு கொடுத்துருக்காங்க. இது உல்டாவாக எழுதணும். என் ரிலேட்டட் எம்னு சொல்லிட்டு உல்டாவாக எழுதணும். ஸோ அப்படி உல்டாவாக எழுதி பார்த்தீங்கன்னா இது ரிலேஷனாக செக் பண்ணணும். ஸோ அப்போது இதுக்கானது எம் டிவைட்ஸ் என், இதுக்கு வந்து n டிவைட்ஸ் m கண்டிஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து m = ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். இப்போ m வந்து நான் அங்கே எடுத்த 2 எடுக்கேன், n பார்த்தீங்கன்னா 4 எடுக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து m ரிலேட்டட் டு n படி m டிவைட்ஸ் பை n எடுக்கேன். அப்போ என்ன வரும்? 2/4 வரும். ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 1/2 வரும். ஸோ இது இருக்கட்டும். இப்போ அடுத்து n ரிலேட்டட் m பாருங்கள். n/mன்னு போடும், தலைக்கீழ உல்டாவாக போடும். n/m. அப்போ n வந்து m ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 4/2ன்னு வரும். இட் இஸ் 2. இது டிவிஸ் ஆகுது. இது வந்து ரேஷனல் நம்பர் வருது பாருங்கள். நம்ம எடுத்த m or n வந்து ரேஷனல் நம்பர் வருது. ரெண்டுமே என்ன இருக்கணும்? ரெண்டுமே வந்து ஹோல் நம்பராக இருந்தால் மட்டும்தான் அது ரிலேஷன். இது ஒன்று ரிலேஷனாக இருந்துட்டு இது ரிலேஷனாக இல்லைனாலும் தப்பு தான். இதே உல்டாவாகவும் போடுங்க. இது ரைட்டாக இருக்குது, இது தப்புனாலும் இது தான் ரிலேஷன் கிடையாது. அதாவது அவங்க சொன்ன சிமெட்ரிசிட்டி வந்து வராது. ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? இது வந்து எம்ஆர் என்ன இருக்கும்போது ஒரு சில நம்பர்ஸில் வந்து டிவைட் ஆகாது. என் வந்து எம் டிவைட் பண்ணிடாது. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லலாம்? நாட் சிமெட்ரிக்னு சொல்லலாம். இட் இஸ் நாட் சிமெட்ரிக். ரெண்டு நம்பர் எடுத்து பாருங்கள். இதை நீங்கள் வேறு நம்பர்ஸ் கூட எடுத்து வச்சு பாருங்கள். 4 2 எடுத்து வச்சு பார்த்தா கூட எம்ஆர்எம் டிவைட் ஆகும், பட் என்ஆர்எம் டிவைட் ஆகாது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்ஸ் ஒரு சில நம்பர்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு சில கேசஸ்னாலே சிமெட்ரிக்கல் பாசிபிள் தான், பட் மேக்ஸிமம் கேசஸில் பாசிபிள் சிமெட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்காது. ஸோ அதனால தான் இது நாட் சிமெட்ரிக்னு சொல்கிறோம். தென் மூணாவது கேஸாக பார்த்தீங்கன்னா டிரான்சிட்டிவ் எடுக்கணும். டிரான்சிட்டிவிட்டி பார்க்கணும். டிரான்சிட்டிவ் பார்த்தீங்கன்னா 3 நம்பர்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்கான கண்டிஷன் என்னது? ஏ ரிலேட்டட் டு பி, பி ரிலேட்டட் டு சிவாக இருந்துச்சுன்னா ஏ ரிலேட்டட் டு சிவாகவும் இருக்கணும். இதுதான் டிரான்சிட்டிவிட்டி கண்டிஷன். ஏ ரிலேட்டட் டு பிவாக இருக்கணும், பி ரிலேட்டட் டு சிவாகவும் இருக்கும். இந்த ரெண்டுமே பாசிபிள்னா கண்டிப்பாக என்ன செய்யணும்? அந்த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டும் என்ன செய்யணும்? அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அதுதான் டிரான்சிட்டிவோடைய ரூலு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு m ரிலேட்டட் டு n எடுத்துக்கலாம், அண்ட் n ரிலேட்டட் டு இன்னொரு நம்பர் வேறு ஏதோ ஒரு நம்பர் pன்னு எடுத்துக்கலாம். அதை கொடுக்கலாம் உங்களுக்கு, நீங்களே எடுத்துக்காங்க ஏதாவது ஒரு இன்டீஜரை. ஸோ pன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இது என்ன பண்ணணும்? இந்த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது
கண்டிஷன் என்னது, இது வந்து m டிவைட்ஸ் n, இது என்னது n டிவைட்ஸ் p, அப்போ இது m டிவைட் பை p பார் இருக்கும். ஸோ அப்போ m பை n டிவைட் ஆகிடுச்சு. இது வந்து ஹோல் நம்பர் வந்துட்டு இது வந்து ஒரு ஹோல் நம்பர் வந்துட்டுனா இதுவும் என்ன தான் இருக்கணும், ஹோல் நம்பராக தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது என்னது ட்ரான்சிட்டிவ் கிடையாதுன்னு சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 3 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். m = 2 எடுத்துக்கலாம், n = 4 எடுக்கலாம். ஸோ m = 8 எடுத்துக்கிட்டீங்க ஒரு பெரிய நம்பர், அண்ட் p = 2 எடுத்துக்கு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு m பை n கண்டுபிடிங்க, ஏன்னா அதானே ஃபஸ்ட் கண்டிஷன். m பை n இந்த 2 டிவைட் ஆச்சுன்னா என்னது, இதுவும் டிவைட் ஆகணும், அதான் கண்டிஷன். நல்லா புரிஞ்சுட்டுக்குங்க. இதில் எதாவது ஒன்று டிவைட் ஆகலைன்னாச்சுன்னா இது டிவைட் ஆகுது, பட் இதில் எதாவது ஒன்று டிவைட் ஆச்சுன்னா அது அப்படி கிடையாது, ட்ரான்சிட்டிவ் வருது. அப்படி இருந்தாச்சும் ட்ரான்சிட்டிவாக மாறிடும். இதில் ஏதோ ஃபால்ட் இருக்குன்னு சொன்னாச்சுன்னா அது வந்து ட்ரான்சிட்டிவ் தான். பட் இது ரெண்டுமே டிவிசிபிள், இது டிவிசிபிளாக வரலன்னா அது என்னது ட்ரான்சிட்டிவ் கிடையாது. இங்கே பாருங்கள் m பை n நம்ம டிவைட் பண்ணிடுவோம். ஸோ 8/4 this is equal to 2 வருது. n பை p எடுத்துக்கலாம் இது ரெண்டத்தையும், அப்போ 4/2 வரும். this is equal to என்னது 2 வரும். இப்போ இதனுடைய ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் எடுத்து தான் கண்டிஷன் வரும். ஸோ இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு, இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான் பார்க்கணும். அதுக்கு இந்த ஃபஸ்ட்டே லாஸ்ட்டே வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ m பை p என்னது 8/2, இட் இஸ் ஆல்சோ 4 தான் வருது பாருங்கள், ஹோல் நம்பர் தான் வருது. இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு, அப்போ இதுன்னு சொல்லலாம் இட் இஸ் ட்ரான்சிட்டிவ். அப்போது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரிஃப்ளெக்சிவிட்டி வந்து பாசிபிளாக இருக்குது, ட்ரான்சிட்டிவ் வந்து பாசிபிளாக இருக்குது, சிமெட்ரிசிட்டி மட்டும் பாசிபிள் இல்லாமல் வருது. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.